ஆஸ்துமா, ஓயாத தலைவலி, வயிற்று வலி, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், நைட்ல படுத்தா சரியா தூக்கம் வருது இல்லை, எதுக்கு எடுத்தாலும் அழுக வருது, ஒரு வேலையும் சரியா செய்ய முடியல, எப்ப பாரு நர்வஸ்னஸ், எல்லார்கிட்டயும் சண்டை, பிபி, சுகர், இது எல்லாம் இருக்குதுன்னா 10 டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் இல்லை, ஒரே ஒரு ப்ராப்ளம் லீடிங் டு இத்தனை ப்ராப்ளம்ஸ். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. This is Dr. Divya Prathipa, your somatic trauma informed abuse recovery coach. நாம நம்ம சேனல்ல ட்ராமா பத்தி, அபியூஸ் பத்தி, ஹீலிங், ரெக்கவரி, தெரப்பி, நர்வஸ் சிஸ்டம், இது பத்தில நிறைய வீடியோஸ் டெய்லி ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். எண்ட் ஆஃப் த வீடியோஸ் வந்து ஒரு எக்ஸசைஸ், பாடி பேஸ்ட் எக்ஸசைசஸ் டு ஹீல் அண்ட் டு ரிலீஸ் யுவர் ட்ராமா நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க, அப்போதான் நோட்டிஃபிகேஷன் வரும். கமிங் டு தி வீடியோ. உங்களுக்குலாம் ஹெர்குலஸ் கதை தெரியுமா? ஹெர்குலஸ்ங்கிறது ஒரு டெமிகாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹி இஸ் நாட் அன் ஹிஸ்டாரிக்கல் ஹீரோ, ஒரு கிரீக் மெத்தாலஜி. அதில் வந்து ஹி இஸ் அ டெமிகாட். டெமிகாட் அப்படின்னா ஒரு கடவுளுக்கும் ஒரு ஹியூமனுக்கும் பிறந்த குழந்தை தான் ஹெர்குலஸ். ஓகே, இவர் வந்து இவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ், சேலஞ்சஸ் வந்துட்டே இருக்கும் லைஃப்ல. ஆக்சுவலா அந்த அவர் பேரு நான் மறந்துட்டேனே, வெயிட் 1 செகண்ட். யூர்ஸ்தியஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த கிங் வந்து இவருக்கு ஒரு சீரீஸ் ஆஃப் 12 சேலஞ்சஸ் கொடுத்துருப்பாரு ஹெர்குலஸ். ஒரு சேலஞ்சா அவர் போய் வின் பண்ணிட்டே வருவாரு. ஸோ அது வந்து ஒரு கதை, கிரீக் ஸ்டோரி. ஸோ அந்த ஒரு ஸ்டோரியில வந்து ஹைட்ரா அப்படின்னு ஒரு பாம்பு, ஓகே, நிறைய தலை இருக்கிற பாம்பை வந்து ஹெர்குலஸ் போய் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு வரணும். அவர் ஒரு தலையா வெட்டுவார். ஒரு தலையை அவர் வெட்டினார்னா அந்த வெட்டின தலையில இருந்து 2 தலை புதுசா முளைக்கும். ஓகே, ஸோ இப்படி வெட்டிட்டே இருப்பாரு, அதை பார்த்து புதுசா முளைச்சிக்கிட்டே இருக்கும். அவரால் அதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியும். ஒரு தலைக்கு 2 தலை வந்தா எப்ப எல்லாத்தையும் வெட்டி முடிக்கிறது? ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கட் பண்ண அந்த தலையை கட் பண்ண புதுசா தலை முளைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரிதான் நம்ம உடம்புல வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை டீல் பண்றோம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம், ஏதாவது ஒரு டாக்டர் கிட்ட போறோம், இதெல்லாம் பண்ணி அதை காம் டவுன் பண்ணி அதை சரி பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் வரும், அதை சரி பண்றோம்னா இன்னொரு ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி வந்துட்டே இருக்குது அப்படின்னா என்ன, இந்த ப்ராப்ளம்ஸை ட்ரீட் பண்ணிட்டு இருந்தா பத்தாது, உங்க டிஸ்ரெகுலேட்டட் நர்வஸ் சிஸ்டமை ட்ரீட் பண்ணணும். ஸோ இப்படி திருப்பி தலை முளைச்சிட்டே இருந்த இடத்துல ஹெர்குலஸ் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு தலை வந்து இஸ் தி இம்மார்டல் ஹெட்டோ மார்டல் ஹெட்டோ, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஓகே, அந்த தலையை வெட்டி அதை மண்ணுக்குள்ள புதைச்சாரு. அப்போ மறுபடியும் தலை வளர்றது ஸ்டாப் ஆச்சு. ஓகே, ஸோ எதை கண்டுபிடிச்சு எதை அட்ரஸ் பண்ணா மறுபடியும் ப்ராப்ளம்ஸ் வராதோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு நம்ம சரி பண்ணணும். அதே மாதிரிதான் இப்ப நான் சொன்ன இத்தனை ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு எல்லா காரணம் வந்து டிஸ்ரெகுலேட்டட் நர்வஸ் சிஸ்டம். ஸோ அதாவது வந்து நம்ம உடம்புல நர்வஸ் சிஸ்டம்ங்கிறது 2-3 ஸ்டேஜ்ல இருக்கும். ஓகே, ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு ஒன்று சொல்லுவோம், அடுத்தது அந்த சிம்பத்தட்டிக் ஆக்டிவ் சிஸ்டம்னு சொல்லுவோம், அடுத்தது ஷட் டவுன் டார்சல். இது மூணுமே நம்ம லைஃப்ல நமக்கு தேவையான சில விஷயங்களை செய்யறதுக்காக கிரியேட் பண்ணி, ஏன்னா நமக்கு தேவையில்லைன்னா அது நம்ம உடம்புல இருந்திருக்காது. ஓகே, ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம், இந்த நார்மல் சிஸ்டம் வந்து நம்ம காமா இருக்கும்போது நம்ம ஹெல்தியா வளர்றதுக்கு, டைஜஸ்ட் பண்றதுக்கு, நம்மளோட இம்யூனிட்டி, எதிர்ப்பு சக்தி, இதெல்லாம் ஃபங்க்ஷனிங், எண்டோக்ரைன் கிளான்ஸ், டிஃப்ரெண்ட் கிளான்ஸ், பிரீதிங், வாக்கிங், இதெல்லாம் நார்மலா நடக்கிறதுக்கான நர்வஸ் சிஸ்டம். இன்னொரு நர்வஸ் சிஸ்டம் வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் சொல்றோம். அந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்தா நம்ம ஆக்ட் பண்றதுக்கு. இப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் வரும்போதும் நம்ம ஜாலியா அப்படியே காமா இதுவா இருந்தோம்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் விளையாடும் போது அந்த ஃபுல் ஃபோர்ஸ் வரணும். பேட்மிண்டன்ல அடிக்கிறதுக்கு, ஃபுட்பால்ல உதைக்கிறதுக்கு, நார்மலா இப்படி உதைச்சா அந்த கேம் விளையாட முடியாதுல்ல. ஸ்ட்ரெஸ் வருது, ஜெயிக்கணுங்கிற ஸ்ட்ரெஸ், ஃபுல் ஃபோர்ஸ் அதை விளையாடுறதுக்கு நம்ம உடம்புல படபடப்பு வரும், ஒரு ஓடுவோம். இதெல்லாம் வந்து இட் இஸ் நீடட் இன் அவர் பாடி. ஸோ தட் இஸ் சிம்பத்தட்டிக். அண்ட் ஷட் டவுன்ங்கிறது, இப்போ ஒரு குழந்தை வந்து அம்மா கிட்ட பால் குடிக்கும் போது அமைதியா, ஹாப்பியா, காமா, ரிலாக்ஸ்டா, அப்ப கையை காலை ஆட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்ததுன்னா அந்த குழந்தையால பால் குடிக்க முடியாது இல்லையா. ஸோ ரிலாக்ஸ்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல படுத்துக்கும் போது, இதெல்லாம் ஒரு சேஃப் கனெக்ட் இருக்கும் போது அந்த ஷட் டவுனும் நமக்கு தேவை. ஸோ இது மூணுமே ஒரு நார்மலா ஒரு ஹியூமன் பீயிங்க்கு இருக்க வேண்டிய ஒரு நர்வஸ் சிஸ்டம் ஸ்டேட்.
ஓகே. இப்போ சம்டைம்ஸ் இந்த நர்வஸ் சிஸ்டம் இது வந்து அப்பப்போ தேவையானப்ப மட்டும் வரணும். ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது சிம்பத்தட்டிக் வரணும், ரிலாக்ஸ்டா இருக்கணுங்கிறப்ப டார்சல் வரணும், காமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாம் ஆக்ட் பண்ணும்போது வென்ட்ரல் வரணும். இது நார்மலா இல்லாம டிஸ்ரெகுலேட் ஆகுது அப்படின்னா அப்ப என்ன ஆகும்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து இந்த நார்மல் ஸ்டேட்டுக்கு வர்றது இல்ல. ஸ்ட்ரெஸ் டீல் பண்ண முடியாம யூ கோ இன்டு ஷட் டவுன். இந்த மாதிரி ஆயிருச்சு அப்படின்னா நார்மலா உங்க உடம்புல நடக்க வேண்டிய அந்த இம்யூனிட்டி, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் சரியா நடக்காததுனாலதான் இந்த 1க்கு 10 ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு. எதை சரி பண்ணாலும் அடுத்தது வந்துட்டே இருக்கும். நம்ம காமாவே ஆகுறது இல்லை. எதர் யூர் இன் ஸ்ட்ரெஸ் ஆர் யூர் இன் ஷட் டவுன். மெஜாரிட்டி இது இருக்கும்போது இந்த நர்வஸ் சிஸ்டம், லைக் ஐ செட், த காம் நர்வஸ் சிஸ்டம் ஆக்ஷனுக்கே வரல அப்படின்னா அது டைஜஸ்ட் பண்ண முடியாது ஃபுட்டை, இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தியை கொண்டு வர முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய எனக்கு டக்குன்னு ரீப்ரொடக்ஷன் சரியா நடக்காது, எண்டோக்ரைன் சரியா ஃபங்க்ஷன் ஆகாது, இந்த தைராய்டு ப்ராப்ளம் வரும். டயபெட்டிஸ் சொன்னதுன்னா அது வந்து பேங்க்ரியாஸ்ல இருந்து செக்ரேட் ஆகிற ஒரு எண்டோக்ரைன் ஹார்மோன் தான், அது சரியா செக்ரேட் ஆகாது. டென்ஷன், இந்த சிம்பத்தட்டிக்கே ஜாஸ்தி இருந்ததுன்னா கார்டிசோல் நிறைய செக்ரேட் ஆகுறதுனால பிபி வரும். ஸோ இப்படிதான் வந்து நம்ம உடம்புல இல்னஸ் வருது. இல்னஸ் வருதுன்னா அதை இல்னஸ்னு தான் நம்ம பாக்குறோம். அதை அப்படி பார்க்காம, ஐ எம் நாட் சேயிங் நீங்க கன்வென்ஷனல் மெத்தடான ட்ரீட்மெண்ட் எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டேன், பிகாஸ் ஐ எம் அ டாக்டர். ஓகே, அதனாலன்னு இல்ல, ஜென்ரலாவே ஒரு இதெல்லாம் வந்து நம்ம ப்ரூவன். இப்ப பிபி இருக்கு அப்படின்னா அந்த பிபிக்கு டேப்லெட் சாப்பிட்டு அந்த பிபியை குறைச்சிக்கணும். பட் ஆனா அது திரும்ப வராம இருக்கணும்னா யூ நீட் டு பி காம். அதுதான் நான் சொல்றேன். ஓகே, ஸோ கன்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட்டோட அடிஷனா இந்த மாதிரி சில பிரீதிங் எக்ஸசைசஸோ இல்ல பாட்டு கேட்கறது, மூவ்மெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய 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 விஷயங்கள் இருக்கு நர்வஸ் சிஸ்டமை காம் டவுன் பண்றதுக்கு. திவ்யா இதெல்லாம் சொல்லுங்கன்னா என்னால ஒரு வீடியோல எல்லாமே சொல்ல முடியாது. அதனால நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோவோட எண்ட்லயும் ஒரு குட்டி குட்டி எக்ஸசைசஸ் நான் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டே இருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்க்ளூட் பண்ண போற ஒரு எக்ஸசைஸ் என்னன்னா ஊ பிரீதிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊ பிரீதிங்கிறது என்ன? ஒரு நல்ல இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸேல் பண்ணும்போது யூ ஷுட் எக்ஸேல் த்ரூ யோர் மவுத். உள்ள மூச்சை இழுக்கும் போது நோஸ் வழியா இழுத்துட்டு வெளியில விடும்போது வாய் வழியா வெளியில விடணும். விடும்போது ஒரு சத்தம் அப்படிங்கிற ஒரு சத்தத்தோட அதை ரிலீஸ் பண்ணணும். இதுக்கு பேரு தான் ஊ பிரீதிங். ஒரு சின்ன டெமோ காட்டுறேன் பாருங்க. இதுதான் ஊ பிரீதிங். இந்த ஊ பிரீதிங்னால வேகல் டோன் வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங் ஆகும். நீங்க சத்குருவோட ஃபாலோவரா இருந்திருந்தா அவருமே இதை சொல்லி கொடுத்திருப்பாரு. அவர் இதுக்கு வேற பேர் வச்சிருப்பாரு. பட் ஃபைனலி இது வந்து இட் வில் ஹெல்ப் யூ ஸ்டே காம். வேகஸ் தான் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த காம் நர்வஸ் சிஸ்டம், அந்த நர்வ். ஓகே, ஸோ அது வந்து இந்த மாதிரி ஊ பிரீதிங் பண்ணும்போது நல்லா காம் ஆகும். உங்களுக்கு வந்து அந்த இதுல இருந்து இதுல ஷிஃப்ட் ஆகுறது ஈஸியா ஷிஃப்ட் ஆக முடியும். ஸோ திஸ் இஸ் த எக்ஸசைஸ் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது கூட சில விஷயங்களை நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப டாக்டர் கிட்ட போறதை நம்ம குறைச்சிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை யாருக்கு அனுப்பணுமோ அனுப்பிச்சு விட்டுருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் திஸ் இஸ் டாக்டர் திவ்யா பிரதீபா சைனிங் ஆஃப். என்ன பண்ணணும்? சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். டாடா, பை பாய்.